நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வருடம் முதல் பண்டிகையாக பொங்கல் தைத்திருநாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு பொங்கல் பரிசாக ரொக்க பணம், அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு இதெல்லாம் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருந்தாங்க. இதில் இப்போ ஒரு புதிய மாற்றமாக ஒரு சில நபர்களுக்கு இது கிடைக்காது, இவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரொக்க பணம் அப்படின்றது கிடைக்கும், பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய உண்மையான அப்டேட்கள் அனைத்துமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அனைவருக்குமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அதாவது ரூபாய் 3000 ப்ளஸ் அது கூடவே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அது கூடவே இலவசமான வேட்டி சேலைகள் அப்படின்றது அனைவருக்குமே கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு. அதில் சர்க்கரை அட்டை, அதுக்கப்புறமா பொருள் இல்லாத அட்டைகள், இவங்க 2 பேருக்கு மட்டும் இந்த எந்த ஒரு சலுகைகளுமே கிடைக்காது. இதற்கான டோக்கன் விநியோகம் அப்படின்றது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குமே ரேஷன் கடை ஊழியர்கள் அந்த டோக்கனை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாங்குறது அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகையை தவிர்த்து தான் வாங்க முடியுமா, இல்லை அது கேன்சல் ஆகிடுமா அப்படின்ற விஷயம் இன்னும் தெரியாமல் இருக்குது. முடிஞ்சளவு வீட்டில் இருந்து இந்த பொங்கல் பண்டிகைக்குள்ளே அந்த டோக்கனை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஸோ நேற்றிருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து மத்தியானம் வரையும் 200 டோக்கனும், மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரையும் 200 டோக்கன்களும் கொடுக்கணும் அப்படின்றது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உத்தரவாக வந்திருக்கு. எப்போ இருந்து பொங்கல் பரிசு தொகுப்புகள் ரொக்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனவரி 9ஆம் தேதி முதல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க இருக்காரு. ஸோ அவர் கொடுத்து முடிச்ச அடுத்த நாள்ல இருந்தே உங்களுக்கு இந்த டோக்கன் விநியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த டேட்டில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அப்போ போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றது அனைவருக்கும் போய் சேர்ந்துரும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மாதம் 15ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு 1000 ரூபாய் வந்துட்டுருக்கும். அந்த 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா முன்னதாகவே, அதாவது 10லிருந்து 12ஆம் தேதிக்குள்ளாரையே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்துடும் அப்படின்னையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கம்பல்சரி வருமா அப்படின்ற அறிவிப்பை இன்னும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்காமே இருக்காங்க. இந்த தேதிகளில் வரலனா எப்பயும் போல் 15ஆம் தேதி தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இவை தான் இப்போ புதிய அறிவிப்பாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகள். இது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களது ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு, ஆனால் எங்ககிட்ட அட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டை சர்க்கரை அட்டை இல்லைனா பொருள் இல்லா அட்டையாக இருக்குது. இதை தவிர்த்து மீதி ரேஷன் அட்டையாக இருக்குன்னா நீங்களும் ரேஷன் கடை ஊழியர்கிட்ட அந்த மெசேஜை காமிச்சிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.